காலையில் போட் ஹவுஸ் எல்லாம் இப்போ காலையில் பாருங்கள் எல்லா போட் ஹவுஸும் நிற்கிது. பாருங்களேன் இவ்வளோ அழகா ஒரு இப்போ தான் ஒரு போட் ஹவுஸு கிளம்புது. அழகாக இருக்குது பாருங்களேன். இது நாங்கள் தங்கியிருக்க போட்டு. ஒரு போட்டு வந்து கிளம்புது. இப்போ எங்கள் போட்டு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஒரு 8 மணி போல் கிளம்பிடும். இங்கே பாருங்கள் அழகாக இருக்கும் எங்கள் போட்டில். இப்போ இதுதான் நாங்கள் தங்கியிருக்கிற போட்டு. இது வந்து முன்னாடி ஹால் நம்ம வேடிக்கை பார்க்கறதுக்காக. போட் ஹவுஸோட கிச்சன். ஐயா இட்லி ஊற்றுறாரு, சாம்பார், டீ, சாயா போடுறாங்க. போட் ஹவுஸோடைய ஃப்ரிட்ஜு, சிலிண்டரு, நம்ம வீடு மாதிரி. வாஷ் பேஷன். இது பாடி பார்த்தீங்களா, மாடி ஷோபா போட்டிருக்கு. இப்போ நம்ம நின்று வேடிக்கை பார்க்கலாம். இப்போ வந்து இது காலனால் அடைச்சிருக்கோம். இதான் போட் ஹவுஸ். அழகாக வேடிக்கை பார்க்கலாம். இது ஒரு நாளைக்கு வந்து 15,000 ரூபா. நேற்று காலையில் 12 மணிக்கு வந்திருக்கோம். இன்றைக்கி 12 மணி வரையிலும். காலையில் நேற்று மதியானம் எங்களுக்கு மீன் கறி, சாம்பார், ரசம், முட்டைக்கோசு, தட்டாம்பயிர் கூட்டு, மிளகாய் ஊறுகாய், லெமன் ஊறுகாய், ரசம், மோர் எல்லாம் வச்சுருந்தாங்க. நைட்டு வந்து சிக்கன் கறி, சப்பாத்தி, ரைஸு, டாலு. நேற்று ஈவினிங் 4 மணிக்கு வந்து டீ, கேரளாவில் சாயன்னு சொல்லி டீயும் வெங்காய பக்கோடா சாஸோடு கொடுத்தாங்க. இப்போ காலையில் டீயும், காலை டிஃபன் இட்லி, சட்னி, சாம்பாரோட கொடுப்பாங்க. அதான் காட்டணும்ல. இப்போ எல்லாம் கிளம்பிடும். இது வந்து காலையில் வந்தோடனே எங்களுக்கு வந்து போட் ஹவுஸ்க்கு வந்தோடனே நேற்று 12 மணிக்கு வந்தோடனே எங்களுக்கு போட் ஹவுஸில் வெல்கம் ட்ரிங்க்கும் பைனாப்பிள் வாழைப்பழமும் கொடுத்தாங்க. இது நல்லாயிருக்கு. போட் ஹவுஸ்க்கு வந்து ஒரு நாள் வாடகை வந்து 16,000 ரூபா. ஒரு சின்ன போட்டு வருது. இப்படி நம்ம இவங்க சாப்பாடோடு எங்களுக்கு சாப்பாடுன்னா போகிற வழியில் மீன் கடை ஒன்று இருக்குது. அதில் நிப்பாட்டுறாங்க. அதில் எல்லாமே இருக்குது. போட்டில் இது வந்து உட்காந்து போகிற போட்டு. இது தங்குற போட்டு கிடையாது. உட்காந்து காலையில் காலை வணக்கம். காலையில் எங்களுக்கு இப்போ வந்து போட் ஹவுஸ் கிளம்பிடுச்சு. 7:46 போட் ஹவுஸ் வந்து காலையில் கிளம்பிடுச்சு.
இப்போ நம்ம மாடிக்கு வந்திருக்கோம். சரிங்களா, மாடியிலேருந்து இப்போ கீழே போட் ஹவுஸ். இது மீன் பிடிக்கிற படகு பாருங்களேன். இப்போ நாங்கள் ஏறுற இடத்துல போய் இறக்க போகிறோம். அது இன்னும் ஒரு 1 மணி நேரம் ஆகுமா.